இப்போ வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் பண்ணார் பார்த்தீங்களா. வதம் பண்ணிட்டு சீதா தேவி லக்ஷ்மணனோட அயோத்திக்கு திரும்பினார் பார்த்தீங்களா. அந்த நாளை அவ கையால் அவன் இறக்கணும் அப்படின்றதுனால தான் கிருஷ்ணர் வந்து இந்த லீலை ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் இறப்பா. நான் இறந்த தினத்தை தேவர்களும் மனிதர்களும் உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் கொண்டாடணும் அப்படிங்கிற. அதே மாதிரி தேவிகள் நான் அன்றைய தினம் எழுந்தருளணும் அப்படின்னு கேட்குறா. அவ அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறா. கிருஷ்ணரும் அந்த வரம் கொடுக்குறா. கங்கா ஸ்தானத்துல அன்றைய தினம் எல்லா நீர்நிலையிலும் கங்கை எழுந்தருளும். அது வந்து கிருஷ்ணரும் சத்யபாமாவும் கொடுத்த வரம். தீபங்கள் நிறைய ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றாங்களோ அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது. இந்த வழிபாடு அப்படின்னும் போது ஒண்ணு பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணும், இல்லைன்னா அந்த அந்தி சாஞ்ச பின்னாடி. ஏன்னா நம்ம எந்த மந்திரம் நம்ம வந்து உச்சரிச்சாலும் சூரிய கதிர்கள் அதை உட்கிரகிச்சுக்கும் அப்படின்றது ஒரு உண்மை. அப்ப ஆனா தீபாவளி அன்றைய தினம் சூரிய கதிர்களும் எந்த மந்திரம் செஞ்சாலும் உட்கிரகிக்கிறது இல்லையா. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் தீபா அருளாளன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாக தீபாவளி அப்படிங்கிறது ஒரு பண்டிகை, கொண்டாட்டம், கோலாகலம், குடும்பங்கள் எல்லாம் சேர்றது, அது எல்லாத்தையும் தாண்டி ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருப்பி நம்ம வந்துட்டே இருக்கு. என்னதான் வந்து ராவணனை வதம் செய்த நாள், அதை வந்து மிகப்பெரிய ஒரு நாளாக கொண்டாடணும் ஒரு தீபாவளி இருந்தாலும் வேற என்னென்ன ஸ்பெஷல் குவாலிட்டி வந்து தீபாவளிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு? தீபாவளியை எப்படி கொண்டாடலாம்? அதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, இந்த தீபாவளிக்கு அப்படின்ற ஒரு பெரிய வரலாறே இருக்குதாம செய்யுது. இதை வந்து ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு விதமா சொல்லுது. இப்ப வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் பண்ணார் பார்த்தீங்களா. வதம் பண்ணிட்டு சீதா தேவி லக்ஷ்மணனோட அயோத்திக்கு திரும்பினார் பார்த்தீங்களா. அந்த நாளை அயோத்தி மக்கள் நிறைய விளக்குகள் ஏற்றி சந்தோஷமா விமர்சையா கொண்டாடினாங்களாம். அன்றைய தினமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி மாதிரி கொண்டாடுறதுனால அந்தனோட தாத்பரியம் வந்துச்சு அப்படின்றது வால்மீகி சொல்றாரு. கிருஷ்ணலீலால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணாரு. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழிப்பதற்கான வராக அவதாரம் பூண்டு போறாரு. பூமியை பொழந்துட்டு அசுரர்களை வந்து வதம் பண்ண போகும்போது பூமாதேவியினோட ஸ்பரிசம், இவரோட ஸ்பரிசம் பூமாதேவியில படுது. பூமாதேவி கர்ப்பம் தரிக்கிறார். கர்ப்பம் தரிச்சு ஒரு ஆண் மகனை வாரிசா பிறக்கிறான். அந்த ஆண் மகன் மனுஷன். அவன் வந்து தேவனும் இல்லை, அரக்கனும் இல்லை. ஆனா வராக அவதாரம் அப்போ விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா குரோதமாக இருந்தார், ரொம்ப கோபமாக இருந்தார், ரொம்ப ஆத்திரமோடு ரொம்ப உக்ரமாக இருந்ததுனால மனுஷனாக பிறந்தா அவனுக்கு அசுரகுணம் அப்படின்றது வந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அவன் பிரம்மனை அதே மாதிரி ஈசனை நோக்கி ஒரு வரம் வாங்கினான். என்ன வரம் அப்படின்னா, என் தாயை தவிர வேறு யாராலும் என்னை அழிக்கக்கூடாது, அழிக்க முடியாது அப்படி ஒரு வரம் வாங்கினான். எந்த அம்மா பிள்ளைய அழிக்க மாட்டா இல்லையா. அப்படி ஒரு வரம் வாங்கினா அந்த வரத்தினோட ஆணவத்தில் என்ன பண்ணா, அவன் 14 லோகத்திலையும் ஆட்சி புரிஞ்சு அசுரர்கள், அதாவது தேவர்களையும் மனிதர்களையும் ரிஷிகளையும் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்தும் போது ஏன் எல்லாரும் இந்த மாதிரி வரம் வாங்கி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு குணம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? எல்லா அசுரர்களும் வரம் வாங்குவாங்க. வரம் வாங்கிட்டு தேவர்களை தான் கொடுமைப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களை பேசிக்காவே ஆகாது. அப்போ அந்த மாதிரி கொடுமைப்படுத்தும் போது அவனோட பாவ பாத்திரம் நிரம்பி வழுது. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவனோட போர் புரிய வர்றார். கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும் அவனை வந்து இவரால் அழிக்க முடியாது, ஏன்னா அவன் வாங்கின மரம் அப்படி. அப்போ போர் புரியிறாரு. போர் புரியும் போது அவன் அம்பு எய்துவான். அப்போ மயக்கம் வந்து கீழே விழுந்துருவார். அது உண்மையாவே மயக்கம் வந்து கீழே விழுவாரா அப்படின்னா உண்மை கிடையாது. அவர் நடிப்பார் மயக்கம் வந்து கீழே விழறா மாதிரி. ஒரு மாயை ஏற்படுத்தும் போது சத்யபாமா என்ன பண்ணுவா, அதை பார்த்து மனைவி இல்லையா, அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் புரிய என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரனை கூப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவனும் போர் புரிய வரான். இவ 3 வில்லை எய்துவா, அதாவது அம்பை வச்சு 3 அம்பு எய்துவா, வில்லை வச்சு அவன் இறந்துருவான். 2வது அம்பு எய்தும் போது தான் அவனுக்கே தெரியும் இவ தான் என்னோட தாய் அப்படின்னு. அதாவது பூமாதேவியினோட ஸ்வரூபம் தான் சத்யபாமா. அவ கையால் அவன் இறக்கணும் அப்படின்றதுனால தான் கிருஷ்ணர் வந்து இந்த லீலை ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் இறக்கும் போது அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். சத்யபாமா தானே அம்மானோட ஸ்வரூபம். அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா நீ என் தாயின்றதே எனக்கு தெரியல, பூமாதேவியினோட ஸ்வரூபன்றதே எனக்கு தெரியல, பரவாயில்லம்மா உன் கையால் இறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இறந்த தினத்தை தேவர்களும் மனிதர்களும் உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் கொண்டாடணும் அப்படிங்கிற. அதே மாதிரி தேவிகள் நான் அன்றைய தினம் எழுந்தருளணும் அப்படின்னு கேட்குறா.
அவ அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறா. கிருஷ்ணரும் அந்த வரம் கொடுக்குறா. அதனோட ஒரு தாத்பரியம் தாம்மா இந்த தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு செய்யறாங்க பாத்தீங்களா. கங்கா ஸ்நானத்துல அன்றைய தினம் எல்லா நீர்நிலையிலும் கங்கை எழுந்துருவோம். அது வந்து கிருஷ்ணரும் சத்யபாமாவும் கொடுத்த வரம். எல்லா நீர்நிலையிலும் கங்கை எழுந்துருவா. அதனால தான் நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். எண்ணெயில மகாலட்சுமி எழுந்துருவா. அந்த அரப்பு தூள் சீயக்காத்தூள் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் சரஸ்வதி தாயார் எழுந்துருவா. அதனால தான் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் செய்யறது அப்படின்றது ஒரு முக்கியமான விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுது. ஏன்னா அந்த 3 தேவிங்களோட அனுகிரகமும் அன்றைய தினம் நம்ம வெறும் தலை குளிக்கிறது மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிடும். வீட்டில் டேப் வாட்டரா இருந்தாலும் சரி, போர் வாட்டர்ல இருந்தாலும் சரி, அதில் கங்கை எழுந்தருள்றா அப்படின்றது ஐதீகம். அப்போ அன்னைக்கு நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைய பெறுது. இது ஒரு விஷயம். அது ஒவ்வொரு தீபாவளி எப்பவும் அந்த கங்கா ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு போடுறது உண்டு இல்லைங்களா. அது வந்து பாருங்க 3:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு. நம்ம அந்த நேரத்துக்குள்ள கங்கா ஸ்நானம் செய்யலாம். ரொம்ப நல்லது, விசேஷம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அவனை கேட்டுக்கிறான், அன்றைய தினம் எல்லாரும் புத்தாடையை உடுத்தி பட்டாசுகளை வெடிச்சு இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடணும். அந்த தாத்பரியம் தான் நம்ம இப்போ கொண்டாடுறோம். இது கிருஷ்ணலீலா சொல்லக்கூடிய ஒரு புராண ஒரு வரலாறு, அதனோட ஒரு குறிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பாருங்க சமணர்கள் ஒரு குறிப்பு சொல்றாங்க. அன்றைய தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாவீர் இருக்காருல்ல, அவர் வந்து ஞானம் அடைஞ்சாராம். அதனால அன்றைய தினத்தை தீபாவளியா கொண்டாடுறாங்க அப்படின்றது. ஒவ்வொருத்தரும் தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு காரணம் வச்சிருக்காங்க. இந்த காரணத்தன்னைக்கு தீபாவளியா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சீக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொற்கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா. அந்த பணிகள் ஆயத்தியமான நாள் தீபாவளி அன்னைக்கு நாளா. அதனால அன்றைய தினம் அவங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க. தீபாவளி ஒண்ணுதான், ஆனா எனக்கு ஒரு காரணம், உங்களுக்கு ஒரு காரணம், அவருக்கு ஒரு காரணம், அந்த மாதிரி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு புராணம் சொல்லுது. விஷ்ணு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஒருத்தர் தீபாவளி அன்னைக்கு தீபங்கள் நிறைய ஏற்றி, தீபா அப்படின்னாலே அந்த தீபம்மா, வழி அப்படின்னா வரிசைப்படுத்தல், தீபங்கள் நிறைய ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றாங்களோ அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது. ஆக தீபாவளி அன்னைக்கு வந்து பாருங்க மகாலட்சுமி தாயார வடநாட்டுல வழிபாடு பண்றாங்க. 6 நாள் தொடர்ந்து கொண்டாடுவாங்கம்மா. 7வது நாள் தீபாவளி. அப்ப அந்த ஒரு வாரம் அவங்க தீபாவளியை விமர்சையா கொண்டாடுவாங்க. எப்படி இந்த தசரா 10 நாள் கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி இந்த 7 நாளும் தீபாவளி அப்படின்றது கொண்டாடுறாங்க. அது அந்த 7 நாளும் மகாலட்சுமி தாயார பலவாறு துதித்து பலவாறு உபசரித்து கொண்டாடுறாங்க. இதனால அப்படின்னா விஷ்ணு புராணம் சொல்லி இருக்க ஒரு உண்மையினால. ஆக விஷ்ணு புராணமே சொல்லி இருக்கு அப்படின்றதுனால நம்ம அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றோம் அப்படின்னா தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு அப்படின்னும் போது ஒண்ணு பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணும், இல்லைன்னா அந்த அந்தி சாஞ்ச பின்னாடி, அதாவது சூரிய கதிர்கள் அடங்கின பின்னாடி, அது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அதனோட உஷ்ணம் இருக்கும்போது தான் வழிபாடு பண்ணோம். ஏன்னா நம்ம எந்த மந்திரம் நம்ம வந்து உச்சரிச்சாலும் சூரிய கதிர்கள் அதை உட்கிரகிச்சுக்கும் அப்படின்றது ஒரு உண்மை. அப்ப ஆனா தீபாவளி அன்றைய தினம் சூரிய கதிர்களும் எந்த மந்திரம் செஞ்சாலும் உட்கிரகிக்கிறது இல்லையா. நீ மகாலட்சுமியை பலவாரா துதிச்சுக்கோ, உன்னோட ஒரு ஆற்றலை எல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது சூரியனோட ஒரு தாத்பரியமா. ஆக அன்றைய தினம் எப்பனாலும் வழிபாடு பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம் எந்த கணக்கும் கிடையாது. மகாலட்சுமியை வழிபாடு பண்றதுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீ என்னனாலும் வழிபாடு பண்ண. அந்த 7 நாளுக்குமே கணக்கு கிடையாது. அதனாலதான் வடநாட்டுல அந்த 7 நாள் வந்து விமர்சையா வந்து வழிபாடு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க சில பேர் வந்து எண்ணெய் வச்சு தலை குளிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா, இதுக்குள்ள குளிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு? ஆமாம்மா, அது வந்து பாருங்க எப்பயுமே ஒவ்வொரு தீபாவளிக்குமே காலையில 3 மணி இல்லைன்னா 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள, 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள விசேஷம். இப்போ நம்ம கொஞ்சம் 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டோம் இல்லைங்களா, 2 மணிக்கு தான் தூங்கவே போகிறோம். அப்போ 3:30லேருந்து 5, அதிகபட்சம் 5:30க்குள்ளே குளிச்சிடுறது ரொம்ப விசேஷமா. ஓகே, தீபாவளி வந்து கொண்டாட்டம், கோலாகலம் இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு பின்னாடி இத்தனை வரலாறும் புராணமும் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.